பரவாயில்ல நடக்கிறேன். உங்களுக்கு என்ன நடந்தது இடுப்புல? இடுப்புல வந்து ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து உள்ள போல்ட் நெட் வச்சிருந்திருக்காங்க. முதுகு தண்டோட தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. வயது எவ்வளவு வயது கடந்தவங்க? 72 வயது. நம்மள்ட்ட ஏற்கனவே வைத்தியத்துக்கு வந்துட்டு இருந்தவர் தான். இன்றைக்கு நம்ம வைத்தியசாலைக்கு வந்து எலும்பு முறிக்குள்ள கட்டு கட்டி குணமாகி ஆனா நடக்கிறாரு. இதுல என்ன வித்தியாசம்னா கால்கள் கொட்டை ஆகிட்டதுனால செருப்பு செப்பல்ஸ் காலனி பரிந்துரை பண்ணியிருக்கான். எங்க போனாலும் வாக்கர்லாம் போகக்கூடாது. கட்டில் சேர்றதான் உட்காரணும், கீழே உட்காரவே கூடாது. தண்ணி என்ன சேர்ந்த இடத்துல பார்த்து நடக்கணும். இந்த வயசுல நல்லா நடக்கிறா. எப்படியா இருக்கு? வந்து பரவாயில்லையா? நல்லா இருக்குங்க. ரைட், அவ்வளோதான். இங்கே பாருங்கதா, இதை பிடிச்சி நடங்க ஐயா. ரைட், நடங்க. இப்படி நடந்து வந்தாவே போதும், வேற எதுவும் வேண்டியதில்லை. ஆனால் அதான் பண்ணிட்டு இருக்காரு. அது நடக்காது. இதே போதும் அது பாதுகாப்புங்க. திருப்புங்கய்யா. திரும்பி வாங்க. அவர் ரத்த காலில் எலும்பு முறிவு, மீண்டும் எலும்பு முறிவு. வலது காலில் ஏற்பட்டு இடது காலில் எலும்பு முறிவு. இது மீண்டும் நடக்கிறத பெரிய விஷயங்க. இன்னைக்கு நவீன மருத்துவம் இருக்கு. இது மாதிரி பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து நோயாளி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாதான் புரியுதா? ஏன்னா எங்களுக்கு ஆதாரங்கள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் வந்து 50 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் முன்னாடி கிடையாது. மறுபடியும் பாரம்பரியமான வைத்தியத்தை போர்க்காலத்துலேயும் அவசர காலத்துலேயும் பிரசவத்திலிருந்து எலும்பு முறிவு நாம தானே பார்த்தோம். திரும்பி பாருங்க. பெல்ட் முழங்கால் கிட்ட பெல்ட் சொன்னீங்க, போடுங்க. இது இப்பயே போட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா தானா நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரி. அது வந்து ஸ்பெஷல் வாக்கிங் வெளியே வந்துருக்கு.